பசங்க பண்ற 5 காமன் ஸ்கின் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் வந்து வெளியில போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்றதே இல்ல. ஒரு நார்மல் ஃபேஸ் வாஷ், ஜென்டில் ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் போட்டு மைல்டாக க்ளீன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் குட். இருக்கிற டிராஃபிக் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின் பிளாக் ஆகி உங்களுக்கு ஆக்னே இல்லைன்னா உங்கள் பிக்மெண்டேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வாஷ் யுவர் ஃபேஸ். நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே வாஷ் பண்ணிவிடுங்க. செகண்டான விஷயம், அடிக்கடி வந்து இந்த ஸ்ட்ராங் சோப்ஸ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதும் தப்பு. ரொம்ப சென்டட், ரொம்ப ஸ்ட்ராங் சோப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. மைல்ட் கிளென்சர்ஸ், மைல்ட் ஒயிட் கலர் சோப்ஸ் யூஸ் பண்ணலாம் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். தேர்ட் வந்து நிறைய பசங்க பார்த்துருக்கேன், பெரிய நகை வளருது, நகைனால வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ் இச் பண்ணுறது, உங்கள் பிம்பிளை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணி அதை கிள்ளி அதை வெளில எடுத்து அது இது பண்ணுறது தப்பு. அதனால ஸ்காரிங் வரும், அதனால பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் கட் யோர் நெயில்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட். நாலாவது வந்து ஹெவி டிராஃபிக்கில் ஓவர் ஸ்வெட்டிங்கில் வந்து ஒரே கர்ச்சிஃப் எடுத்து நம்ம தலையை ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வந்தால் வந்து பாய்ஸ் வந்து நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போக மாட்டோம், எங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க நேச்சுரல் மெத்தட்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். இரிட்டேஷன் வரும், ஸ்காரிங், அப்புறம் பிக்மெண்டேஷன் வரும். நார்மல் க்ரீம்ஸ் எது அட்வைஸ் பண்ணமோ அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, இல்லைனா மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட பிக்மெண்டேஷன் ஸ்காரிங் குறையும்.